525 கோடி ரூபாய் மோசடி புகார் குறித்து சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனை விசாரிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன், வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் ஆகியோர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், மயிலாப்பூரில் செயல்பட்டு நிதி நிறுவனத்தில் தேவநாதன் மோசடியில் ஈடுபட்டதால் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆடியோ ஆதாரத்தை வெளியிட்டார். டெபாசிட்தாரர்களுக்கு மயிலாப்பூர் நிதி நிறுவனம் சார்பில் தேவநாதன் தந்த காசோலைகள் பணமின்றி திரும்பியதாக கூறிய ஆனந்த் சீனிவாசன், 4 மாதங்களாக தேவநாதன் தந்த செக் திரும்பிய நிலையில் தேர்தலில் போட்டியிட பி படிவத்தில் அண்ணாமலை எப்படி கையெழுத்திட்டார் என கேள்வி எழுப்பினார். அண்ணாமலையும் தமிழிசையும் சேர்ந்த தேவநாதனை பாதுகாக்க கூடாது என்ற ஆனந்த் சீனிவாசன், எப்போதும் நியாயம் பேசும் நிர்மலா சீதாராமன் இந்த மோசடி குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எக்கனாமிக் கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. ஒன்னும் ஆக்ஷன் இல்லைன்னா நாளைக்கு ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட போறாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இது மாதிரி டைரக்டிங் தி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் டு இன்வெஸ்டிகேட் தி மேட்டர். இன்வெஸ்டிகேஷன் நடந்தாதான் உண்மையா வெளியில வரும். இப்போ கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, டபுள் டிஜிட் நம்பர், எப்படி ஓட் ஷேரு, இதெல்லாம் எப்படி நடந்திருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டேஷன்ல 4 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க, ஒரு ஃபண்ட் ஆபீஸ்ல 500 கோடி காணுங்கிறாங்க. அமௌண்ட் எக்ஸாக்டா எப்ப தெரியும்னா அந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் கரெக்டா தெரியும்.